அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்கினிய சகோதரர்களே, பெரியவர்களே, நேற்று நடந்த சோக நிகழ்ச்சி தான் ஒட்டுமொத்த இந்தியாவையும் உலுக்கி இருக்கிறது. நம்ம நாட்டுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி முதற்கொண்டு அனைத்து உயர்மட்ட பிரமுகர்கள், அரசியல்வாதிகள், மனித நேயமிக்க உள்ள பல சமூக ஆர்வலர்கள், பல அமைப்பை சார்ந்தவர்கள், பல கட்சியை சார்ந்தவர்கள் என்று பாரபட்சம் இல்லாமல் அனைவரும் தங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்து வருகிறார்கள். அதற்கு காரணம் என்னன்னு கேட்டா, நேற்றைய தினம் கரூர்ல நடந்த ஒரு கண்ணீர் கதை. அப்ப இது ஒரு துயரமான ஒரு சம்பவம், ரொம்ப மனவேதனையான ஒரு விஷயம். இறந்தது 39 உயிர், சின்ன சின்ன பிள்ளைங்க, பெண்கள்லாம் இறந்துருக்கிறாங்க. ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு. இதை பல கட்டம், இதுல உள்ள பிரச்சனை என்ன, இதுக்கு யார் காரணம், இதுக்கு திமுக காரணமா, அவங்க காரணமா என்றதெல்லாம் பின்னாடி உள்ள பிரச்சனை. மனித உயிர் பலி போயிருக்கு. உயிரோட வாழ்ந்த 39 பேர் இப்ப இல்ல. பல பேர் மருத்துவமனையில பெரும் கஷ்டமான நிலையில அட்மிட் செய்யப்பட்டிருக்கிறாங்க. இந்த சோக நிகழ்வுக்கு என்ன ஆறுதல் சொல்லியும் சமாதானம் சொல்ல முடியாத இந்த மரண ஓலம் கேட்கக்கூடிய இந்த நேரத்துல இப்படி ஒரு சில அயோக்கியர்கள் இதை விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அயோக்கிய பயலுங்க, இஸ்லாமிய வேடம் அணிந்த சில அயோக்கியனுங்க என்ன செய்யறானுங்கன்னா, உட்காந்துக்கிட்டு எப்படி வீடியோ போடுறானுங்கன்னா, நீங்க எதுக்கு பொதுமக்களை இந்த கூத்தாடியை பாக்குறதுக்காண்டி இவ்வளவு மக்கள் போய் நீங்க போலாமா, உங்களுக்கு அறிவு இல்லையா, மூளை இல்லையான்னு ஒரு அயோக்கிய திருட்டு நாய் ஒருத்தன் கேட்கிறான். ஏண்டா உன்னுடைய திமுக அறிப்பை அறித்துக் கொள்வதற்கு இதுவாடா இடம்? ஏண்டா அயோக்கிய பயல. இப்போ வெகுஜன இஸ்லாமிய அல்லாத மக்கள்கள் பார்த்தா என்ன நினைப்பாங்க? ஏண்டா எவன்டா கூத்தாடி இல்லை? நான் கேட்கிறேன், கூத்தாடிய விஜயை பார்க்கறதுக்கு மக்கள் ஓடுனாங்கன்னா, அப்ப விஜயை பார்க்க போன அந்த மக்களையும் இழிவுபடுத்துறான், விஜயும் இழிவுபடுத்துறான். கேட்டா கூத்தாடி தானடா தமிழ்நாட்டையும் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க காலகாலமா. 1967 இருந்து கூத்தாடி தானடா ஆட்சி செய்யறான் தமிழ்நாட்டை. எவன் ஆட்சி செய்யறான்? தமிழ்நாட்டை ஆட்சி செய்யறது கூத்தாடி தானே. அப்புறம் கூத்தாடி விஜய் மட்டும் தனி கூத்தாடி? அப்ப திமுக யாரு? அவங்க கூத்தாடி இல்லையா? அதிமுக கூத்தாடி இல்லையா? மத்த கட்சி யாருமே கூத்தாடிகள்? எல்லா கூத்தாடிகளும் தான் இன்னைக்கு அரசியல்வாதியா இருக்கிறான். அரசியல்வாதி தான் கூத்தாடியாவும் இருக்கிறான். அப்ப விஜய் ஒரு கூத்தாடியா அவரை பார்க்க பின்னாடி போயிட்டாங்க. அப்ப நீ யாருக்கு சொம்பு தூக்குறதுக்கு இந்த மரணத்தை இழிவுபடுத்துற? அப்ப உங்க திமுக அறிப்பை தீர்த்து கொள்வதற்கு இதுதான் இடமா? இப்படி ஒரு இஸ்லாமிய வேடம் அணிந்து இப்படி பேசலாம் வேண்டாம்? அயோக்கிய பயல இப்படி பேசலாம் வேண்டாம்? திருட்டு பயல. உன்னுடைய திமுக விசுவாசத்தை காட்டுவதற்கு இந்த மக்களுடைய இறப்பை நீ கேவலப்படுத்துவியா? அந்த அயோக்கியம் பேசின வீடியோ போட்டு கூட நான் காட்டுவேன். சரி வேணாம், அவருடைய சமூகத்துல நம்ம அடையாளப்படுத்த கூடாது என்பதற்காண்டி நான் இதுல போடல. இப்படி பேசலாமா? நம்ம பேசலாமா? இறந்து போயிட்டாங்கடா, 39 உயிர் போயிருச்சு. விஜய் கூத்தாடியவே இருக்கட்டுமே, அவரை விரும்பக்கூடியவங்க அவரை பார்க்க போறாங்க. இதுல என்னடா தப்பு இருக்கு? யாராவே இருந்துட்டு போட்டோமே. நேசிக்கிறாங்க. காசு கொடுத்து அழைத்து வரப்பட்ட கூட்டமா அது? கட்சி கூட்டமா அது? திமுக அதிமுக மாதிரி காசு கொடுத்து கூட்டிட்டு வந்த கூட்டமா? தன்னெழுச்சியாக தன்னார்வத்தோட பார்க்க வந்திருக்கிறாங்கடா. மரண ஓலம் கேட்கக்கூடிய நேரத்துல உங்களுடைய மத சிந்தனையை நுழைக்கிற இடமடா இது? நம்முடைய மார்க்கத்தை அடிப்படையில் சினிமா ஹராமு, அதனால நம்ம அதை விமர்சிக்கிறோம், அது வேற. இது போன்ற நேரங்களில் இந்த கருத்தை போய் பேசலாமாடா? அப்ப என்னடா நினைப்பான் இஸ்லாமியர்களை பத்தி வெகுஜன இந்துக்கள்? என்னடா நினைப்பான்? சரி, அப்படி அந்த கூத்தாடி இனத்துல முஸ்லிம்கள் போய் வேலை பார்க்கவே இல்லையா? அந்த கூத்தாடி சினிமாக்காரங்களுக்கு சொம்பு தூக்கவே இல்லையா இஸ்லாமிய கட்சிகள்லாம்? இப்ப திமுக ஒரு கூத்தாடி கட்சி தான். கூத்தாடிகள் கூட தான் விருது கொடுக்குறான். கூத்தாடிகள் உதயநிதி ஸ்டாலின் ஒரு கூத்தாடி தான், முதலமைச்சர் ஸ்டாலினும் ஒரு கூத்தாடி தான், எல்லாருமே கூத்தாடி தான். அப்ப அவங்களுக்கு இஸ்லாமிய கட்சியெல்லாம் போய் சொம்பு தூக்குறாங்களே, ஓட்டு கேட்கிறாங்களே, அப்ப அதை பற்றிலாம் விமர்சனம் செய்ய வேண்டியதானே? இது விமர்சனம் செய்யற இடமா இது? அங்க உள்ள பிரச்சனையை பேசி கூத்தாடியை பார்க்க போயிட்டாங்கன்னா, அப்ப விஜய் கூத்தாடினா மத்தவங்களாம் யாரு? தேச தலைவர்களா? உண்மையாக மக்களுக்காண்டி பாடுபடக்கூடியவர்களா? எல்லாரும் அண்ணாதுரை காலத்துல இருந்து சினிமா கவர்ச்சியை வைத்ததுனாடா ஓட்டு அரசியலே செஞ்சிருக்கிறாங்க. எம்ஜிஆர் முகத்தை காட்டினாதான் ஓட்டு வாங்க முடியும். எம்ஜிஆர் கூட்டிட்டு அண்ணா நிக்க வச்சாரா இல்லையா? 20 வருட காலம் திராவிடத்தை பேசி ஆட்சி பிடிக்க முடியாது அண்ணாவால கூட எம்ஜிஆர் என்ற ஒரு திரைப்பொம்மை அவருக்கு தேவைப்பட்டதா இல்லையா? அப்ப இது போன்ற ஒரு சமூக நிகழ்வுகள், ஒரு சோகமான நிகழ்வுகள் ஏற்படும் பொழுது நம்முடைய சமய நம்பிக்கை கொண்டு வச்சு அதுக்கு தீர்ப்பு சொல்லக்கூடாது. அது தனியா பேசணும், இது தனியான விவகாரம். ரெண்டத்தையும் முடிச்சு போட்டு பேசும் பொழுது வெகுஜன மக்கள் பார்க்கக்கூடிய நம்மளை காரி துப்புவான். உன்னுடைய மத நம்பிக்கையோட கொண்டு இந்த மரண ஓலத்தை முடிச்சு போட்டு இப்படி கேவலப்படுத்துறீங்களான்னு நினைப்பான். இதெல்லாம் வன்மையாக கண்டிக்க வேண்டியது. இதுக்கு மூல காரணம் யாரு? இது யார் திட்டமிட்டு செய்தார்களா, இல்ல யதார்த்தமாக நடந்ததா என்பது நம்ம எதுவுமே அலசி ஆராயாம எடுத்தவங்க பேசக்கூடாது. அது பின்னாடி அதுக்கு உண்டான எல்லா தரவுகளையும் திரட்டிய பிறகுதான் நம்ம அது சம்பந்தமா கூட கருத்து தெரிவிக்க வேண்டும். இப்ப 39 உயிர்கள் போயிருக்கு. இத விஜயை பார்க்க போனாங்களா? விஜய் ஒரு சினிமா கூத்தாடியா? அவரை பார்க்க உங்களுக்கு அறிவு இல்லையா, மூளை இல்லையா? உனக்கு மூளை இருக்காடா, மண்டையில மசாலா இருக்காடா? யோக்கிய திருட்டு பேல.
அப்ப இதையெல்லாம் வன்மையாக கண்டிக்க வேண்டிய விஷயம். இது போன்ற பேச்சுக்களை பேசுவதை தவிர்த்து கொள்ளுங்கள். இது போன்ற உங்களுடைய பேச்சு பல சமுதாய மக்களை இஸ்லாமியர்கள் என்றாலே முகசுளிக்க வைக்கும் என்பதை கவனத்தில் கொண்டு இது போன்ற விமர்சனங்களை தவிர்க்க வேண்டும். இல்லாமல்ல இறைவன் அவருடைய குடும்பத்தாருக்கு மன ஆறுதலையும் அவருடைய குடும்பத்தாருக்கு இந்த உலகத்தை நல்ல ஒரு வாழ்க்கையும் தர எல்லாமல்ல இறைவனிடத்தில் நாம் பிரார்த்தனை செய்து கொள்வோம் என்று கூறிக்கொண்டவனாக என்னுடைய உரையை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். எல்லா புகழும் ஏக இறைவன் ஒருவனுக்கே.